பணத்துக்கும் நமக்குமான உறவு இருக்குதே, அதுதான் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஷோன்னு சொல்லலாம். அது நம்ம எல்லாரையும் பாதிக்குது. ஆனா நம்மள பல பேருக்கு அது புரியாத புதிரா தான் இருக்கு. இன்னைக்கு நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். பணம் ஒரு சுவாரஸ்யமான ஆனா ரொம்பவே குழப்பமான விஷயம் இல்லையா? அது நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கு. ஆனா அதை எப்படி கையாள்றதுன்னு தெரியாம நிறைய பேர் தடுமாறுறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் இதுதான். பண விஷயத்துல வெற்றிங்கிறது நீங்க எவ்வளோ புத்திசாலிங்கிறத பொறுத்தது இல்ல, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறத பொறுத்தது. சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவோட ஒரு நம்ப முடியாத கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அவர் ஒரு ஜீனியஸ், ஆனா பணத்துக்கிட்ட அவரோட பழக்கம் ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு. இவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. சின்ன வயசுலயே, அதாவது தன்னோட 20 வயசுலயே பல கம்பெனியை ஆரம்பிச்சு வித்து பெரிய ஆளானவர். டெக்னாலஜியில ஒரு புலி. ஆனா பண விஷயத்துல அவரோட நடவடிக்கை ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு. எப்பவும் பாத்தீங்கன்னா கையில கட்டுக்கட்டா $100 நோட்டு வச்சிருப்பாராம். திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணத்தை கொடுத்து தங்க காசுகளை வாங்கிட்டு வர சொல்வார். அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த தங்க காசுகளை எடுத்து பசிபிக் பெருங்கடல்ல சும்மா கல்ல தூக்கி வீசுற மாதிரி வீசி விளையாடினாராம். எதுக்கு? ஜஸ்ட் ஃபார் ஃபன். இதுல என்ன புத்திசாலித்தனம் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. இதோட விளைவு கேட்கவே வேணாம். சில வருஷத்திலேயே அவர் சுத்தமா நொடிச்சு போயிட்டாரு. இவ்ளோ பெரிய ஜீனியஸ்க்கு இது எப்படி நடந்தது? இந்த கேள்விக்குள்ள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மொத்த சாராம்சமே அடங்கியிருக்கு. இப்போ இந்த புதிரை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு 2 பேரோட கதையை நம்ம பார்க்க போறோம். இவங்களோட கதை ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, ஒரு பக்கம் ரொனால்டு ரீட், ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளி. இன்னொரு பக்கம் ரிச்சர்ட் ஃபஸ்கோன், ஹார்வர்ட்ல MBA படிச்ச ஒரு பெரிய மெரில் லிஞ்ச் எக்ஸிக்யூட்டிவ். இவங்க 2 பேருக்கும் நடுவில் படிப்பு, அனுபவம், தகுதின்னு எல்லாத்துலேயுமே மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். அவங்களோட தகுதியெல்லாம் பார்த்தா இவங்க கதை எப்படி முடியும்னு நம்ம ஈஸியா ஒரு கணக்கு போட்டுருவோம் இல்லையா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம கணக்கு எல்லாம் தலைகீழா புரட்டி போடுற மாதிரி இருந்துச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு துப்புரவு தொழிலாளி தன்னோட வாழ்நாள் முழுக்க எவ்வளவு சேமிச்சிருக்க முடியும்? உங்க மனசுல ஒரு நம்பர் ஓடிட்டு இருக்கும், ஆனா உண்மையான பதில் உங்களை அசர வைக்கும். பாருங்க. முதல்ல அவர் செஞ்ச ஒரு பெரிய விஷயத்த பாருங்க. அவர் இறந்த பிறகு அவரோட சொத்திலிருந்து அவரோட ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் லைப்ரரிக்கும் $6 மில்லியன், அதாவது பல கோடிகளை டொனேஷனா கொடுத்திருக்காரு. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். ரொனால்டு ரீடோட மொத்த சொத்து மதிப்பு $8 மில்லியன். ஒரு சாதாரண கிளீனிங் வேலை செஞ்சவர்கிட்ட இவ்வளோ பெரிய செல்வமா? இது எப்படி சாத்தியம்? சரி, இப்போ கதையில அடுத்த பக்கம் போலாம். அந்த ஹார்வர்ட் MBA படிச்ச அவ்வளோ தொடர்புகள் வச்சிருந்த ரிச்சர்ட் ஃபஸ்கோனுக்கு என்னாச்சு? ஃபஸ்கோன் பயங்கர ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் 2008 வந்த அந்த பொருளாதார நெருக்கடிக்கு அப்புறம் அதிகமாக கடன் வாங்கினது, தப்பாக முடிவெடுத்ததுன்னு எல்லாத்தையும் இழந்துட்டார். கடைசியில் அவரோட அந்த பிரம்மாண்டமான வீடு ஜப்தி செய்யப்பட்டு ஏலத்துக்கு வந்துச்சு. அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? ஒரு துப்புரவு தொழிலாளியால எப்படி ஒரு டாப் ஃபைனான்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது? பதில் ரொம்ப சிம்பிள். பண விஷயத்துல நீங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு புத்திசாலின்னு முக்கியம் இல்ல, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வரியில தான் மொத்த விஷயமே இருக்கு. இதைத்தான் நாம பணத்தின் உளவியல், அதாவது சைக்காலஜி ஆஃப் மணின்னு சொல்றோம். இது ஒரு சாஃப்ட் ஸ்கில். அதாவது உங்களுக்கு டெக்னிக்கலாக என்ன தெரியுங்கிறத விட உங்கள் கேரக்டர், உங்கள் எமோஷன்ஸ், நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீங்கன்றது தான் இங்கே முக்கியம். இந்த 2 கதையும் சுருக்கமாக சொல்லணும்னா, ரொனால்டு ரீட் ரொம்ப பொறுமையானவர். சின்ன சின்ன தொகையை சேமித்து பல வருஷங்கள் காத்திருந்தார். ஆனால் ரிச்சர்ட் ஃபஸ்கோன் பேராசப்பட்டார். பார்த்தீங்களா? இந்த ஒரே ஒரு நடத்தை வித்தியாசம்தான் அவங்க 2 பேரோட தலைவிதியாகவும் தீர்மானிச்சது. அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் ஃபினான்ஸ் உலகம் மற்ற துறைகளை விட எவ்வளோ விசித்திரமானதுன்றதையும் நமக்கு சூப்பராக காட்டுது. வேற எந்த ஃபீல்டுலையும் இந்த மாதிரி நடக்குமா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு துப்புரவு தொழிலாளியால ஒரு பெரிய ஹார்ட் சர்ஜனை விட நல்ல ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? சான்ஸே இல்லை. ஆனால் அதே நபரால் ஒரு பெரிய அனுபவம் வாய்ந்த இன்வெஸ்டரை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இது ஃபைனான்ஸில் மட்டும்தான் சாத்தியம். எவ்வளோ விசித்திரமா இருக்குல்ல? நம்ம எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் பணத்தை பற்றி ஒரு கணக்கு பாடம் மாதிரி இல்லைனா ஒரு சயின்ஸ் மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்குன்னு சில விதிகள், சட்டங்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஆனால் உண்மையில் பணங்கிறது இயற்பியலை விட சைக்காலஜியோட ரொம்ப நெருக்கமானது. அது முழுக்க முழுக்க மனுஷனோட உணர்ச்சிகள், பயம், பேராசை, இந்த மாதிரி விஷயங்களால தான் இயக்கப்படுது. சரி, கடைசியாக உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களோட ஃபினான்ஷியல் சக்ஸஸை நீங்கள் ஒரு கணக்காக பார்க்குறீங்களா? இல்லை உங்களோட சொந்த நடவடிக்கைகளையும் உணர்ச்சிகளையும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சைக்காலஜி புதிராக பார்க்குறீங்களா? இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.